என் தங்கமே, உன் அப்பன் கருப்பன் இன்று இரகசியமான ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கின்றேன். என்னவென்று என் பிள்ளை நீ தனிமையில்தான் கேட்க வேண்டும். ஏனென்றால் உன்னை விட்டு ஒருவர் பிரிந்து செல்கிறார், அவர் இன்னொருவர் வசமாக போகிறார் என்கின்ற செய்தியினை நமக்கு வேண்டாதவர்கள் தெரிந்து கொண்டால் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவார்கள். என்ன சொல்வார்கள் தெரியுமா? இவர்களுக்கு இதுவெல்லாம் தேவைதான். இவர்கள் ஆடாத ஆட்டம் ஆடினார்கள், இப்பொழுது இவர்களை விட்டு இது சென்று விட்டதல்லவா, இனிமேல் அடங்கி போவார்கள் என்பது போல உன்னை பற்றி பேசத் தொடங்கி விடுவார்கள். மற்றவர்கள் வாய்க்கு பேசு பொருளாக நீயாகவே மாறிவிடக்கூடாது. அவர்கள் பேச நினைக்கின்ற விஷயங்களுக்கு நீயாகவே எதையும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடாது. உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்கள், உனக்காக நான் உன்னை தொடர்கின்ற இந்த நேரங்கள் என்று ஒவ்வொன்றையும் என் பிள்ளை எப்பொழுதுமே நீ சரியாக உணரத்தான் வேண்டும். எதற்காகவும் எந்த இடத்திலும் கலங்கி விடாமல், எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் பதறிவிடாமல், உன்னை தேடி வந்து நான் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கு நடப்பதையெல்லாம் நான் சரியாகவும் தெளிவாகவும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை மறந்து விடாதே. உன் அப்பன் கருப்பன் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரம் உனக்கு நான் தரக்கூடிய விஷயங்களை நீ சரியாக உணர வேண்டும் அல்லவா? உன் முன்னால் நான் நடத்தக்கூடிய உண்மைகளை என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அப்பன் எதையுமே உனக்கு என்னவென்று கொடுக்கத்தான் நினைக்கின்றேன். இந்த கருப்பன் எதையுமே உன் வாழ்க்கையில் சாதித்து கொடுக்கத்தான் எண்ணுகின்றேன். அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு நிலைகளிலும் உனக்கு நான் என்னவெல்லாம் கொடுக்கின்றேனோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ உறுதியோடும் மனநிறைவோடும் பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உனக்கு என்ன கிடைக்க வேண்டும், ஏது கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அவை அத்தனையுமே சரியாகவே உனக்கு கிடைக்க வேண்டும். உன்னை விட்டு செல்வதை எண்ணி நீ பதற்றமடைந்து விடக்கூடாதல்லவா? அதனால்தான் கருப்பன் முன்கூட்டியே இதை பற்றி உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள். உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து புரிந்து நடந்து கொள். வாழ்க்கை அவ்வளவு சுலபமானது அல்ல. இந்த கருப்பன் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரத்தை என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் நிற்கின்ற காலங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் சரியாக எடுத்துச் சொல்லும். யாரையும் தூக்கி வைத்து ஆடிவிடாது. அதே நேரத்தில் எதனால் தெரியுமா? உன்னை தள்ளி விட்டு விடுவார்கள். உன்னை கீழே தள்ளி உன்னை படியாக மாற்றி அதில் இறங்கி வந்து விடுவார்கள். அதனால் எப்பொழுதுமே யாரோடு நாம் எதை பழகுகிறோம், எப்படிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறோம் என்பதில் கவனமாக இரு. உன்னை விட்டு ஒருவர் செல்ல வேண்டும், அதுவும் இன்னொருவரிடத்தில் செல்ல வேண்டும் என்று ஒரு விதி மாறுமானால் அதற்கு நாம் எப்பொழுதும் அனுமதி கொடுக்க வேண்டும். என்னை விட்டு செல்லாதே என்று இழுத்து பிடிக்காதே. இப்படித்தான் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் அவர்கள் தன்மானத்தை இழந்து நிற்கிறார்கள். என் குழந்தையே, என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் இந்த வாழ்க்கை நமக்கு தருவதையெல்லாம் நாம் சரியாக புரிந்து கொண்டால் மட்டும்தான் உன் அப்பன் கருப்பன் உன்னை தேடி வருவதற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்வாய். இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் எதை சொல்கிறேன், எப்படிப்பட்ட விஷயங்களை உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் என்பதனை நீ முதலில் கவனமாக புரிந்து கொள். யாரும் எந்த இடத்திலும் உன்னை வேதனைப்படுத்த வேண்டி வருகின்ற நேரங்களில் என் பிள்ளை அந்த இடத்தில் நின்று உன்னுடைய உண்மையான குணத்தை நீ வெளிப்படுத்த வேண்டும். என் தங்கமே, அடித்தால் அடி வாங்கி கொண்டு செல்வதற்கு என்ன நீ கோழையா? எதையுமே எதிர்த்து பிடித்து நிற்கக்கூடிய இந்த கருப்பனின் பிள்ளை அல்லவா? உனக்குள் அந்த தைரியத்தை உன் அப்பன் நான் கொடுத்திருக்கிறேன் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது எந்த விஷயத்தையும் என் பிள்ளை சர்வசாதாரணமாக எண்ணிவிடாதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை, இந்த கருப்பன் உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த நேரங்களை நீ சரியாக உன் வசமாக்கிக்கொள். எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திட்டாலும், இந்த கருப்பன் உனக்கு வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நடத்திட்டாலும் அவை அத்தனையையும் நீ சரியாக தெளிவில் கொள். மனமுடைந்து என் பிள்ளை கண்ணீர் வடிக்கின்ற ஒரு நிலை வரும் பொழுது இந்த வாழ்க்கை அந்த நிலையில் உனக்கு நிச்சயமாக பேரானந்தத்தை எடுத்துச் சொல்லும். இனி என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு
பெருமகிழ்ச்சியை எடுத்துச் சொல்லும் என்பதனை மறந்து விடாதே. கருப்பன் முன்னின்று ஒரு விஷயத்தை உனக்கு நடத்தி தரும் இந்த காலம் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாயல்லவா? அப்பன் எதையுமே நான் சட்டென்று எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் உனக்கு சொல்லிவிடுவதில்லை. எந்த விஷயத்தை உனக்கு நான் சொல்வதாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் 1000 காரணங்கள் இருக்கும், 1000 புரிதல் இருக்கும். எதுவென்றும் என்னவென்றும் யோசித்துதான் நான் உனக்கு எதையுமே உன் கைகளில் தருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு நாம் எதையுமே யோசிக்கும் காலம் வரும் பொழுது அந்த நம்பிக்கை கொண்டு நாம் நமக்கான மாற்றத்தை உறுதியாக பெற்றிட வேண்டும். அந்த நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையில் நாம் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக உணர்ந்திட வேண்டும். கலங்காது எதையுமே என் பிள்ளை நினைத்து நீ முன்னேறி கொண்டே இரு. கருப்பன் இருக்கிறேன். எது உன்னை விட்டு சென்றாலும் அதற்காக நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை உனக்கு சொல்வதற்கு அப்பன் சொல்வது எல்லாம் உனக்கு புரிய வேண்டும். கருப்பன் உன் வாழ்க்கையில் தருவது எல்லாமும் என்னவென்று உனக்கு தெரிய வேண்டும். யார் உன்னை என்னவாக மாற்ற நினைக்கிறார்கள் தெரியுமா? என் தங்கமே, உன்னுடைய கண்ணீரை முழுமையாக காண நினைக்கிறார்கள். இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த நல்லதும் நடந்துவிடக்கூடாது என்பதில் இவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கிறார்கள். அப்படி ஒரு நன்மை உனக்கு நடந்தால் கூட அது எதிலுமே என் பிள்ளை நீ சிரித்து விடக்கூடாது, இந்த வாழ்க்கையை நீ அனுபவித்து விடக்கூடாது என்பதில் அவர்கள் கவனமாக இருக்கின்றார்கள். நம்மை தேடி வரும் பொழுது நமக்கு வருவதை எல்லாம் நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள யோசிக்கிறோம். நம்மை தேடி வருகின்ற நேரங்களில் நம்மை சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து கொள்ள நாம் நினைக்கின்றோம். அப்படியானால் இந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும், ஏது கொடுக்கும் என்பதனை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையை, சில நேரங்களில் சில மனிதர்களினுடைய சேர்க்கையினால் ஒரு மனிதனினுடைய வாழ்க்கை தடமாறி சென்றுவிடும். அப்படி தடமாறி செல்லும் பொழுது அதன் பிறகு எவ்வளவுதான் நினைத்தாலும் இந்த வாழ்க்கையை மீட்டெடுத்து விடவே முடியாது. காலம் கடந்த பிறகு யோசிப்பார்கள், நாம் நம் வாழ்க்கையை விட்டுவிட்டோமே, நாம் நம் வாழ்க்கையை கைவிட்டு விட்டோமே என்று காலம் கடந்த பிறகு யோசித்து வருந்துவார்கள். அதில் ஏதேனும் பலன் இருக்கிறதா என்ன? நிச்சயமாக கிடையாது. அதனால்தான் அப்பன் எப்பொழுதும் சொல்வது, இருக்கும் பொழுதே இந்த வாழ்க்கையை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்துவிட வேண்டும் என்று. இருக்கும் பொழுதே இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் தெளிவாக பெற்றிட வேண்டும் என்பதனை, என்னதான் நடக்கும் என்றாலும் ஏதுதான் நடக்கும் என்றாலும் இந்த நிலையில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கான மனத்தெளிவு உன்னை வந்து சேரும் பொழுது எல்லா இடத்திலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தனக்கான உண்மைகளை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இந்த நேரம் என்னவெல்லாம் உனக்கு நடந்திருந்தாலும், இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுத்திருந்தாலும் அவை அத்தனையிலும் உனக்கு வேண்டிய மகிழ்ச்சியும் உனக்கு விரும்பிய சந்தோஷமும் உறுதியாக கிடைக்கும். நீ கலங்கி நிற்காமல், எதற்கும் கலங்கி விடாமல் உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு. உன்னை சுற்றிலும் நான் வருவேன் என்பதை இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக புரிய வைக்கும். உன்னை தேடி நான் வருவேன் என்பதனை இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதுமே நிறைவாக உணர வைக்கும். கலங்காமல் இருந்தால் எல்லாமுமே நமக்கு சரியான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதைத்தான் கருப்பனும் உனக்கு சொல்கின்றேன். உன்னை விட்டு ஒருவர் செல்கிறார் என்று நான் சொன்ன உடனேயே நீ கலங்காமல் நின்று, கருப்பன் சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும், பிரிந்து சென்றால் சென்றுவிட்டு போகட்டும், யாரை வேண்டுமானாலும் தேடிவிட்டு போகட்டும் என்று நீ நினைக்க வேண்டும். என் குழந்தையே, ஒருவர் உனக்கு உண்மையாக இல்லையா? அப்படியானால் அதற்காக நீ வருந்துவதில் என்ன பலன் இருக்கின்றது? நீ கண்ணீர் வடிப்பதனால் யாருக்கு என்ன பலன் இருக்கின்றது? எதுவானாலும் பாதிப்பு உனக்குத்தான். அதனால் இதையெல்லாம் பெரிதுபடுத்தாமல் போகிற போக்கில் விட்டுவிட்டு நீ இதையெல்லாம் வேண்டாம் என்று தூக்கி எறிந்துவிட்டு உன்னுடைய வேலையை என்னவென்று நீ கவனிக்க தொடங்கிவிடு.
உன்னுடைய சூழ்நிலைகளை என்னவென்று நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிடு. உன்னோடு என்றுமே உன் அப்பன் நான் இருக்கும் காலங்களில் உனக்கு நடத்துவதையெல்லாம் நான் சரியாக நடத்தி கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு தர வேண்டிய விஷயங்களை எல்லாம் நான் சரியாக கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை என்ற ஒன்று உனக்கு எப்பொழுதும் சரியானபடி இந்த வாழ்க்கையை மாற்றி கொடுக்க வேண்டும் அல்லவா? நல்ல நேரம் என்ற ஒன்று உனக்கு வரும் பொழுது அந்த நேரம் உனக்கு அத்தனை நம்பிக்கையையும் சரிபடுத்தி தர வேண்டும் அல்லவா? இனிமேலும் எதற்கும் என் குழந்தை நீ வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு உன் வாழ்க்கையில் உனக்குரிய சந்தோஷத்தை நீ ஒருபோதும் இழக்க நினைக்காதே. என்றுமே நம்முடைய கலக்கம் இந்த வாழ்க்கையில் நமக்கான நம்பிக்கையை எடுத்துச் சொல்லும். என்றுமே இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம் வாழ்க்கையில் நமக்கான மாற்றத்தை சரிபடுத்தி கொடுக்கும். எல்லா நேரத்திலும் உனக்கு என்ன வேண்டும் என்று நீ யோசிக்கிறாயோ அவை அத்தனையும் உனக்கு விரும்பியபடி மாற வேண்டும். சரி, நான் எந்த ஒரு மனிதரையும் இப்பொழுது உன்னை விட்டு செல்கிறார் என்று சொல்லவில்லை. என் குழந்தையே, நான் சொல்ல வந்த விஷயமே வேறு. கருப்பன் சொல்ல நினைத்தது என்ன தெரியுமா? பல நாட்களாக உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொள்ள துணிவில்லாமல் எதுவுமே எதிர்மறையாகவே உனக்குள் தோன்றி இருந்தது. முடியாது என்ற ஒரு வார்த்தையை தவிர உனக்கு வாயிலிருந்து வேறு வார்த்தைகளே வந்ததில்லை. என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் அந்த இடத்தில் என் பிள்ளை நின்று உன்னுடைய சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நீ சரிபடுத்தி கொடுக்க வேண்டிய நிலைமை உனக்கு வந்துவிட்டது. என் தங்கமே, எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் நாம் யோசித்ததும் நாம் நினைத்ததும் நடக்காமல் போயிருக்கலாம். நமக்குள் இருந்த எதிர்மறையான விஷயங்கள் நம்மை எதையும் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி இருக்கலாம். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற உண்மைகளை எல்லாம் சற்று நீ திரும்பிப்பார். முதலில் உன்னை விட்டு வெளியேற வேண்டியது இந்த எதிர்மறையான எண்ணங்கள் தான். இதை உனக்கு யார் கொடுத்தார்களோ அது அவர்களையே தேடிச் செல்ல போகின்றது. உன்னை விட்டு விலகி அது கொடுத்தவர்களுக்கே செல்ல போகின்றது. ஏன் அவர்களை தேடி செல்கிறது தெரியுமா? அடுத்தவர்களுக்கு எப்பொழுதுமே எதிர்மறையான வார்த்தைகளை சொல்லி அவர்களின் வாழ்க்கையை நிர்மூலமாக்க நினைத்த இவர்கள் எப்பொழுதும் எதிர்மறையான மனிதர்களாகவே மாறிவிட்டார்கள். அவர்களின் எண்ணங்கள் என்னவோ அதுவாகவே அவர்கள் வாழ்க்கையும் மாறப்போகின்றது. அத்தனையும் அவர்களுக்கே சென்று சேரப்போகின்றது. அதனால் என் பிள்ளை, நீ எதற்கும் கலங்காதே. சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களை நினைத்தும் நீ வருந்தாதே. உன்னை தேடி வருவது எல்லாமும் என்னவென்று யோசித்து வருந்தாமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு. உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று பெற்றுக்கொள்ள தயாராக இரு. கருப்பன் உனக்கு சொல்வது புரிகிறதா? உனக்குள் இருந்த எதிர்மறையான எண்ணங்கள் தான் வெளியேறி செல்லுகிறதே தவிர வேறு எந்த நல்ல விஷயங்களும் உன்னை விட்டு செல்ல போவது கிடையாது. அதனால் உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகளை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இரு. உன்னோடு இந்த கருப்பன் உன் நிற்கும் வரை எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லா விஷயங்களும் உனக்கு நிறைவாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த இடத்திலும் இந்த கருப்பன் சொன்னது போல இனி உனக்குள் எதிர்மறையான விஷயங்களை தோன்ற வேண்டாம். எல்லாமுமே நேர்மறையாகவும் நிறைவான சிந்தனைகளாகவும் இருக்கட்டும். உனக்குள் இருந்து இந்த வாழ்க்கை உன்னுடைய வெற்றியை நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கட்டும். நல்லது நடக்கும். இந்த வாழ்க்கையும் உனக்குரிய நம்பிக்கையை நிச்சயமாக நடத்தி சொல்லும். கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு எந்த கவலைகளும் வேண்டாம். கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் வேண்டாம். உன்னை தேடி நான் வருவதை நீ புரிந்து கொள்ளும் பொழுது இனி ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்துவதை நீ தெரிந்து கொள்வாய். ஒவ்வொன்றும் உனக்கு இந்த வாழ்க்கையின் அடுத்த நிலைகளை உணர்த்துவதை நிச்சயமாக நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழத் தொடங்குவாய். எந்த இடத்திலும் எதற்கும் நீ வருந்தாமல் இருந்தாலே போதும். எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை நினைத்து என் பிள்ளை நீ கலங்காமல் இருந்து விட்டாலே அது போதும். தெளிவில்லாமல் என் வாழ்க்கை என்று யோசித்து கலங்காமல் உனக்குள் இருந்து செல்கின்ற இந்த எதிர்மறையான விஷயங்களை வழியனுப்பி வைத்துவிடு.
நிச்சயமாக அத்தனை மாற்றங்களையும் நான் உனக்கு நடத்தி தருவேன். வேண்டாத விஷயங்களை வழி அனுப்பி வைப்பதில் எந்த தவறும் இல்லை அல்லவா? நம்பிக்கையோடு இரு, உனக்கு நல்லதே நடக்கும். கருப்பன் இருக்கும் பொழுது விட்டு செல்கின்ற எதற்கும் கலங்காதே என் தங்கமே. இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.